ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம சமையலறை. இன்றைக்கி நம்ம சமையலறையில் ப்ரான் கட்லட் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரான் கட்லட் செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். 1/2 kg இறாலை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு இருக்குது. அரை மூடி தேங்காய் திருவி எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் தேங்காய் தான், தேங்காய் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதோட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். இதோட ஒரு முட்டை. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இறாலை நீங்கள் நல்லா அரைச்சாதான் உங்களுக்கு கட்லட்டோட குவான்டிட்டி நிறையா கிடைக்கும். சரியாக அரைப்படலைன்னா கட்லட் உங்களுக்கு கம்மியான குவான்டிட்டியில் தான் கிடைக்கும். இப்போது இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போது சேம் அதே மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருந்த மீதி திங்ஸ் எல்லாம் அரைச்சி எடுத்துக்கணும். இதோட வெங்காயமும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் கிடைக்காத பட்சத்தில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு எல்லா மசாலாவையும் இதோடய சேர்த்துறேன். மசாலா அதிகமாக சேர்க்கக்கூடாது, நான் சொன்ன அளவுகள்லேயே சேருங்க. இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மசாலாவை இந்த இறாலோடையே சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நம்ம சேர்த்துருக்க எக்கு, ப்ரான் மசாலா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடணும். சரியாக மிக்ஸ் பண்ணோன்னா திட்டாக உங்களுக்கு கட்லட் நல்லா இருக்காது. அதனால் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரை பேன் வச்சுக்கிறேன். நல்லா ஹீட் ஆகுனதுக்கு அப்புறமா இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆயிலில் இந்த மாதிரி தட்டி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. புதுசாக செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தட்டி போட்டு பொரிச்சு எடுங்க, கையால் செய்யாதீங்க. இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour போல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட செய்யலாம். அப்போ பேட்டர் உங்களுக்கு திக்காக இருக்கும், தட்டி போட்டு பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் உடனே பேட்டர் மிக்ஸ் பண்ணி செஞ்சதுனால கொஞ்சம் வாட்டரியாக இருந்ததுனால நான் டைரெக்டாகவே ஆயிலில் தட்டி போட்டுட்டேன். ஒன் சைடு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா இன்னொன்று சைடு பரட்டி விட்டுக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் சவந்துடும், அப்புறம் உள்ளார வேகாது. இந்த மாதிரி லைட்டாக சவந்தோடனே இந்த பக்கம் பரட்டி விட்டுடணும். இந்த சைடும் லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா ரிட்டன் இன்னொன்று சைடும் பரட்டி பொரிச்சிக்கிறேன். ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளாரெலாம் நல்லா பொரிஞ்சிருக்கும். எக் சேர்த்துருக்கிறதுனால நல்லா உப்பி வரும். எண்ணெயில் இருக்கும்போது நல்லா பூரி மாதிரி உப்பி இருக்கும். ஆறுனதுக்கப்புறமும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உள்ளார நல்லா ஜூஸியாக இருக்கும். எண்ணெய்லாம் ரொம்ப பிடிக்காது. இப்போது 2 பக்கமும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துடுறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், ப்ரான் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.